கே. பாலச்சந்திர இயக்கத்தில் 100க்கு 100 அரங்கேற்றம் சொல்லத்தான் நினைக்கிறேன், நான் அவன் இல்லை, அவள் ஒரு தொடர்கதை போன்ற படங்களில் கமல் நடித்த பிறகுதான் அபூர்வ ராகங்களில் படத்தில் ரஜினி என்ட்ரியானார். அதன் பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து 3 முடிச்சு, தப்புத்தாளங்கள், நினைத்தாலே இடிக்கும் உள்பட சில படங்களில் நடித்தனர். பின்னர் ஒரு கட்டத்தில் ரஜினி கமல் இருவரும் தனித்தனி பாதைகளில் பயணிக்க தொடங்கிய பொழுது கே. பாலச்சந்திரன் இயக்கத்தில் அவ்வப்பொழுது நடித்தவர்கள் எம்ஜிஆர், சிவாஜிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் 2 துருவங்களாக ஆனபொழுது தங்களது குருவான கே. பாலச்சந்திரர் அவர்களை எப்பொழுதும் மறந்ததில்லை. அவரை எந்த விழாக்களில் வந்தாலும் அவரை முன்னின்று வரவேற்பார்கள். தாங்கள் ஏதேனும் விருதுகள் பெற்றால் அதை வாங்கி கொண்டு முதல் வேலையாக அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று வந்தனர். அந்த அளவுக்கு அவர்கள் குரு பக்தியுடன் உள்ளனர். மேலும் கே. பாலச்சந்திரனை ரஜினி, கமல் இருவருமே ஐயா என்றே அழைப்பார்கள். அதே போல் தங்களின் பிள்ளைகளையும் அவர் தாத்தா என்று அழைக்கும்படியே வளர்த்துள்ளனர். இதை சில நிகழ்ச்சிகளில் கூறி பெருமை கொள்ளும் பாலச்சந்திரன் தனது மாணவர்களுக்கு ஈடு இணை யாருமே இல்லை என்று பெருமையுடன் கூறுகிறார். மேலும் சினிமா செய்திகளுக்கு டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள்.